நீங்க என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லலாமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. அப்பா, அந்த இடத்துல நீங்க எங்களை கொண்டு வந்து இருக்கிறீங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே நம்ம இந்த கால வேளையில வந்திருக்கிறோம். நம்ம ஒருமனப்பட்டவர்களா எல்லாம் வாய்களை விரிவாய் திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் ஒருவரும் வெறுமையா இருக்கக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்பா என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நல்ல அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க ஆண்டவரே. நீங்க என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா என்னோடு கூட பேசுங்க அப்பா. அந்த கால வேளையில என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை விரைவா தரங்க. எல்லாரும் வாய்களை கர்த்தர் இந்த கால வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். ஓ ரபாலா ரிபா ஷகதலா ரூபா ரபா ஷகதலா ரிமா லபா ரபா கபா ரபாலா துரபா. ஓ ரிபா ஷகதலா ரிமலா கரதா ரபா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமலா ஷகதலா ரிமலா ரபா கபா ரிமலா கபா ஷகதலா ரிமலா கபா ரபா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் இன்னும் நல்ல உற்சாகமா ரிமா ஷகதலா ரிமலா கபா ரிபா கபா ரபாலா. ஓ ரிபா ஷகதலா துரபா கபா ரிமலா கபா ஷகதலா துரபா. எல்லாரும் இன்னும் நல்ல அபிஷேகத்துல ஒரு விஷயம். ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. சொல்லுங்க நல்ல வாய்களை விரிவா திறந்து அப்பா என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல என்ன ஒரு புதிய அபிஷேகம். ரிபலா கபா ஷிகபா ரிபலா துரபா கபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Once more. ஆவி கரங்களை உயர்த்தி நவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ ரபா ஷகதல ரிபா கபரபலா. ஓ ராஷி கரதல துடரபா. ஆண்டவரே ஒரு அபிஷேக நதி இந்த கால வேளையிலே, ஒரு அபிஷேக நதி உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷிகரதல துரபா கபரபா. மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவே. ஓ ரிபலா கரா ஷகதலா. உன் அருகிலே கர்த்தர் இருக்கிறார், உன் அருகிலே கர்த்தர் இருக்கிறார். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் நல்ல துதிங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு காதில் வாங்கி மறு காதினால் விட்டு போக கூடாது. பேசுங்கப்பா, பேசுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் புதிய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய அபிஷேகம், அபிஷேகம்
ஒரு இருளோட சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறுகிறது. அது வெளியேறுகிறது. உடைய பிள்ளைகளை நிரப்பினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுவீராகப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அடியின் பிரோஜனம் உள்ள ஊழியன் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையிலே என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னை அன்போடு கூட இந்த நாளில் என்னை கூப்பிட்ட பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட, பாஸ்டமாவுக்கு அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நான் ஒரு அபிஷேகத்துல நிரப்பப்படும் போது உண்மையிலே ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த இடத்துல ஒரு பலவீனத்தோடு கூட ஒரு சகோதரி இருக்கிறீங்க. நான் அதிக நேரமாய் நான் ஜெபிக்க வேண்டும், ஆண்டோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சபையில் இருக்கும்போது நான் நல்ல ஒரு ஃபயரா இருக்கிறேன். இந்த சபையை விட்டு நான் கடந்து என்னோட உலக பிரகாரமான காரியங்களை நான் செய்யும் போது நான் சோர்ந்து போய் விடுகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சகோதரி இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்து காணப்படுகிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாளா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான மகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருக்கு உன்னை முழுமையாய் நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நீ பிரயாசப்படுகிறாய். உன்னை குறித்து உன் தாய் அநேக நேரங்களை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். அதனோட வாழ்க்கையில இந்த வாலிபன் நாட்கள்ல ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணி. ஆண்டவர் உன் வாழ்க்கையில
நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 33:3 சொல்லுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களில் முதல் நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லிட்டு ஒரு சிறு செய்தி நான் உங்களோட கொடுக்க விரும்புகிறேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் தூத்துக்குடியில பிறந்து வளர்ந்து 1980 தூத்துக்குடியில பிறந்து வளர்ந்து அங்கே நான் படித்து வளர்ந்த ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்திலே 7 பேர் இருக்கிறாங்க. என் குடும்பத்திலே 6 பெண் பிள்ளைகள் மத்தியில நான் ஒரு ஆண் மகன். 6 பிள்ளைகள் பெற்றா என்ன சொல்லுவாங்க? அரசன ஆண்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் வாழ்ந்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்திருந்த நிலையில 6 பெண் பிள்ளைகள் மத்தியிலே நான் ஒரு மகன். 5 அக்கா எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அப்போ என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எரேமியா 1:5 உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலே வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாகவே அறிந்திருக்கிறார். எப்படி நம்முடைய அம்மா அப்பா நம்மளை 10 மாசம் பெற்று சுமந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்மளை தாயின் கருவிலே உருவாகும் முன்பே அறிந்திருக்கிற தேவன். அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். அதாவது 6 பெண் பிள்ளைகள். எனக்கு முந்தின ஒரு அக்கா மேரேஜ் பண்ணாம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறா. என் தகப்பனார் 85 வயது. இன்னும் ஊர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓடுறாங்க. அவர் சும்மா இருந்தா நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 45 வயசுல நமக்கு 40 வயசுல பயங்கர பலவீனம் வந்துடுது. ஆனா 85 வயதுலயும் ஆண்டவர் மோசே போல ஒரு பலனை கொடுத்து சும்மா இருந்தா ஏதாவது நான் சோர்ந்துருவேன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்து எங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை சொல்லணும்னா எவ்வளோ டைம் காணாது. எங்க வீட்டுல 7 பேர். சாப்பாடு கஞ்சி குடிக்க கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சத்துணவு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நாங்க சாப்பாடு வாங்கி நாங்க 7 பேரும் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சேர்த்து 9 பேர் நாங்க கஞ்சி குடிப்போம். 50 பைசாக்கு ஊறுகா வாங்குவோம். 50 பைசாக்கு அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு ஃபுல்லா அந்த கிளாஸ் நிறைய 50 பைசாக்கு ஊறுகா வாங்குவோம். இப்ப ஊறுகா வாங்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் வாங்கி எங்க வீட்டுல கஞ்சி குடிச்சு நாங்க வாழ்ந்தோம். என் வாழ்க்கையில நான் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்தேன். 2005 நான் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்தேன். 2005 இருந்து ஒரு டிராவல்ஸ்ல வேலை பார்த்து 2006 அந்த டிராவல்ஸை கர்த்தர் வாங்க கிருபை செய்தார். ஒரு லேண்ட்லைன் மொபைல் அந்த நம்பருக்கே ஒரு 1 lakh கொடுத்து நாங்கள் கடனை வாங்கி அந்த டிராவல்ஸ் ஆரம்பித்தோம். அந்த டிராவல்ஸில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடம் நல்லா போயிட்டு இருந்தது. பிஸ்னஸில் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 10-14 கார் இருந்தது. எல்லாமே இதாயிடுச்சு. என்னுடைய திருமணத்துக்கு 2006 என்னுடைய திருமணம் நடந்தது. அது தேவ சித்தம் இல்லாம நடந்தது. தேவ சித்தம் இல்லாம என்னுடைய வாழ்க்கை நடந்தது. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். அதாவது என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஏன் நான் உங்களிடத்துல சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ஒருவேளை வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லையாச்சு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ என்னோட 2006 என்னோட திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு முன்பதாக என்னுடைய கார் ஆக்சிடென்ட், இப்படி ரொம்ப கடந்த ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்தேன். 2010 நான் ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்தேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். படத்துல இன்ஸ்பெக்டர் கேரக்டர்,
டாக்டர் கேரக்டர், வில்லன் கேரக்டர்லாம் போட்டா பயங்கர கெட்டப்பா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். டைரக்டர் சொல்லுவாரு, நீங்க மேக்கப் இல்லாம ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது 2010. 2011 பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் காரணமாக ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சத்துரு என்னை தள்ளிவிட்டான் ஜெயிலுக்குள்ள. 2011 பிசினஸ் காரணமாக நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அந்த ஜெயிலுக்குள்ள கிடைச்ச பைபிள் தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரனா உருவாக்கி இருக்குது. இப்படி கடந்த நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப உடைக்கப்பட்டேன். பிசினஸ்ல ஒரு கோடி ரூபாய் லாஸ், சினிமா துறையில இருந்தேன், என் வாழ்க்கையில ஜெயில் வாழ்க்கை, இப்படிலாம் உடைக்கப்பட்டு 2011 நான் மரித்திருக்க வேண்டியது. என் ஆண்டவர் என் தாயின் கருவிலே என்னை முன்குறித்ததுனால இந்த இடத்துல, இந்த பெண்டெகோஸ்டல் பிரேயர் ஹவுஸ்ல அச்சனப்பாக்கத்துல இன்று உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக நான் பாஸ்டரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அவருடைய கிருபை. எத்தனையோ காரியங்களை நான் உங்களோட பேச முடியும். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உருப்படாம, சொல்லுவாங்க இல்லையா, உருப்படாது, இந்த காரியத்தை செஞ்சா உருப்படாம போயிடும், இந்த காரியத்தை பண்ணா இவனுக்கு எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, எதுவுமே விளங்கல, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? இவன் ராசி இல்லாதவன் சொல்லுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என் வாழ்க்கை இருந்தது. ரொம்ப உடைக்கப்பட்டேன். என்ன போல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அன்புக்காக ரொம்ப ஏங்குவேன். தப்புனா அடி வாங்குவேன், தப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய நாள் ஏத்துடுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்தேன். கர்த்தர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆண்டவர் ஷைன் பண்ணார். அப்போ எரேமியா 1:5 சொல்லப்படுறது போல, உங்களை தாயின் கருவிலே ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நம்ம நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் ஒரு விசேஷித்தவர்கள், பாக்கியவான் பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு வாலிப மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாலிப நாட்களை நீ நினைவு கூற வேண்டும். பிரசங்கிலே சொல்லப்படுவது போல, பிரசங்கி 11:12 சொல்லப்படுவது போல, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் மாயே 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 இல்லையா? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் கூட எல்லாம் தகுதியா இராது என்று வேதவசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வாலிப மகனே, வாலிப சகோதரி, ஆண்டு உன்னை பார்த்துதான் அந்த கால வேளையில சொல்லுகிறார், இந்த நாட்கள் மோசமான ஒரு கடினமான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த வாலிப நாட்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். விசேஷமாக வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. பிரசங்கி 11:5 எடுத்து வாசிப்போம். மைக் வச்சுக்கோங்கம்மா. நல்ல இந்த வார்த்தையை கவனிங்கள். பிரசங்கி 11:5 விதமாய் சொல்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அந்த கடைசி வார்த்தையை எல்லாரும் வாசிங்க. அப்போ எல்லாவற்றையும் செய்கிற உன் தேவனுடைய செயல்களை நீ அறியாய். என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் நடக்கிறது? என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வருகிறது? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு இருக்கிறேன் என்று நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற நன்மை தீமையான காரியத்திற்கு நாம் நன்றி சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்தார், நம்மளை ரட்சித்தார் அல்லவா? ஆண்டவர் நம்ம எதுக்காக ரட்சித்தார்? ஆண்டவர் நம்மளை இந்த சபையில எவ்வளவு அழகா ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு வருஷம் பிறந்து இன்னைக்கு மார்ச் 30 ஆகுது. ஜனவரியில பார்த்தவங்க இன்னைக்கு நம்ம இடத்துல இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். கடந்த 2020 கொரோனா காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்திருந்தோம், எத்தனையோ மரித்தவர்களை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா?
அப்போ ஆண்டவர் நம்மளை இந்த நாளிலையும் எவ்வளவு கிருபையா வச்சிருக்கிறாருன்னா எதுக்காக வச்சிருக்கிறாரு? நீங்க ஒருத்தர் கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களையும், அம்மா உங்களையும், சகோதரி உங்களை இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா எதற்காக வைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக வைத்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சால்வேஷன், ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கிறார்? 1 தீமோத்தேயு பாஸ்டர் சொன்ன, நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பாஸ்டர் இன்னைக்கு அழகா சொன்னாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த பூமியில எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் தன் ஜீவனையை கொடுத்தார். பிதாவானவர் சொந்த குமாரன் என்று பாராமல் தன் குமாரனே இந்த உலகத்திற்கு அவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில மாத்திரம் 143 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் கம்மியா இருக்கிறாங்க. அப்ப பாவிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுயநலமா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் உறவுகளுக்காக இப்படி நம்ம ஜெபித்து கொண்டு ஆண்டவரை ஒரு அற்புதமா பார்க்கிறோம். ஒரு மிராக்கிள் செய்கிற ஒரு தேவனா மாத்திரம்தான், நன்மை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம்தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அநேக ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறார்? எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயுல 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 18-19 அந்த வசனத்துல கடைசி 18-19-20 நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்க சூழ்நிலைகள் எல்லாம் பெரிதான காரியமா இருக்காது. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னால சுவிசேஷம் சொல்லாம இருக்கவே முடியாது. நேத்து ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னவங்க அப்படின்னு, நான் நேத்து ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னேன் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நேத்து ஒருவருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். ஒரு புதிய ஆத்துமாக்களுக்கு, கர்த்தரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு, ஒரு புதிய ஆத்துமாக்களுக்கு ஒரே ஒருவருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சரி, நேத்து விட்டுருங்க. இந்த மாசம் மார்ச் மாதத்துல ஒரே ஒரு வாலிப மகளுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், ஒரே ஒரு வாலிப ஒரு வயதான தாய்க்கு நான் சுவிசேஷம் சொன்னேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் பார்க்கிறார்.
மனுஷ முகத்தை பார்த்தாலும் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜீசஸ் இஸ் கிரைங். இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். நான் உலகத்துக்கு கொடுத்தேனே, என் பிள்ளைகள் என்னை அறிந்தும் என்னை பட்சிமத்தவர்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்களேன்னு ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, எப்படி அன்று நெகேமியாக்குள்ள ஒரு பாரம் இருந்ததோ, எப்படி நெகேமியாக்குள்ள ஒரு பாரம் உள்ள இருதயம் இருந்ததோ, அப்படிதான் இன்னைக்கு நான் அழுது கொண்டு இன்னைக்கு ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்கள் இருதயத்துல கைவிட்டு பாருங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் உண்மையும் உத்தமமா வாழ்ந்திருக்கிறேன்னா அப்படியே உங்க இருதயத்துல கை வைத்து நீங்க பாருங்க. நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கிடலாம். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சரியா அந்த குடும்பத்துல பாதுகாப்பு இல்லை, தேவ கரம் இல்லை, இல்லையா பிரதர்? ஆண்டுடைய வார்த்தை அந்த குடும்பத்துல இருந்தா அந்த வார்த்தை எப்பேற்பட்ட கண்மலையும் நொறுக்கக்கூடியதா இருக்குதான், எப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சம்மட்டி என்று எரேமியா புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்போ உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரை நீங்கள் அதிகமாய் நேசிக்கும் போது, உண்மையா ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, உங்க அன்பு உண்மையானதா ஆண்டருக்குள்ள இருக்குமானால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்க வெறுமையா இருக்க மாட்டீங்க. என்னால இருக்கவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, நான் அன்றே மறித்திருந்தால் இன்றைக்கு இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. எத்தனையோ நாட்கள் நான் அழுது இருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் நான் கலங்கி நின்ற நாட்கள் நான் சொன்ன அந்த இடத்துல நான் நிற்க முடியாது. எத்தனையோ நாட்கள் என் இருதயத்துல நான் ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்காக ஆண்டவரை நான் பிறந்தேன்? நான் எதற்காக இந்த பூமியில என்னை நீங்க கொண்டு வந்தீங்க? எதுக்காக என்னை சிருஷ்டித்தீங்க? என் தாயோடு கூட நான் அநேக நேரம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்னை முன்குறித்தார், என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்படிப்பட்ட தேவன் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், மெய்யாகவே அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவானவர் எப்படி தன் குமாரனை அதிகமாய் நேசித்தாரோ, அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். கிரீக் என்ற வார்த்தையிலே காதோஸ் என்று சொல்லுவோம். ஒரே சம அளவு பிதாவானவர் எப்படி நம்ம குமாரனை நேசித்தாரோ, அதே போல அவர் நம்மளையும் அதிகமாய் நேசித்தார். அதிகமாய் நேசித்ததனாலதான் தன் குமாரனே இந்த உலகத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் அடிக்கப்படும்படியாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையினால் சொல்லாம இருக்க முடியாது. இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன்னா தேவ சித்தம் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன். 3 மணிக்கு நான் காலையில எழுந்து காலையில வரைக்கும் நான் எப்படி இங்க வர்றதுன்ற எனக்கு பிளானிங் கிடையாது. நாங்க போன தடவை வந்தப்போ கார்ல வந்தோம். இப்ப கார் வந்து வேற ஒரு ஷெட்ல இருக்கிறதுனால நான் இங்க காலையில எப்படி நான் மடிப்பாக்கத்துல இருந்து எப்படி நான் வர வேண்டும் என்று சொல்லும் போது அழகா என் ஆவியானவர் அழகா கொண்டு வந்தார். 2 வீலர்லயே அங்கிருந்து சென்னையில இருந்து இப்ப வந்துட்டேன். சரியாய் நேர்த்தியாய் நாங்க 6:45 நாங்க கரெக்டா உள்ள வந்தோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் முன்குறித்தா அது ஒரு நாளும் தடைப்படாது. ஆண்டவர் உங்களை அதிகமாய் இந்த நாட்கள்ல நேசிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும், உன் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவருடைய அதிகமாய் நேசிக்கிறார். அருமையான மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே நீ சில உறவுகளை இழந்து தனிமையா இருந்தாலும், சில அன்பை நீ எழுந்து ஒருவேளை இருந்தாலும், நீ ஆண்டவருடைய அன்பை உன் வாழ்க்கையில நீ பிடித்துக்கொள். ஆண்டவர் உன்னை புத்தியும் கூர்மையுமான எந்திரமான பற்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உன் எதிர்காலத்தை குறித்து நீ ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டுடைய அன்பு விலை மதிக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய அன்பு எல்லாம் ஒரு மாயே. இந்த உலகத்துல நம்மிடத்துல ஒரு பணம், நம்ம கிட்ட ஒரு பணம் ஒரு காசு இருக்கும் போது உலக மனிதனுடைய அன்பு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நம் வெறுமையா இருந்தாலும் ஆண்டுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆண்டுடைய அன்பு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். நீங்க நான் சொல்றேன், உங்க வீட்டுல வைரக்கல்லும் கோபதக்கல்லும் அநேக விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பதாக இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டுடைய வார்த்தை விலை மதிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்தோடு கூட நீங்க இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஒரு சில ஆபத்துல இருக்கிறீங்க, ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்கும் போது அந்த
அந்த காரியத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டுடைய வார்த்தை. ஓசியா 8:12 சொல்லுது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேனே, அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை எல்லா காரியத்திற்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்குது. அது நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கீழ்ப்படியும் போது, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம முழுமையாய் தியானித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும் போது, ஆண்டு சொல்கிறார், யோபு 5:9 சொல்லப்படுவது போல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். கரெக்டா 3 மணிக்கு நான் கிளம்பி உங்களுக்கு அப்படியே நான் பைக்ல வந்து வரும்போதே காலையில கரெக்டா 5:45 ஒரு தம்பியை பார்த்து நான் காஸ்பல் சொன்னேன். இன்னைக்கு காலையில 5:45 அதுமே மகன் ஆவிக்குரிய மகன் ஜோசுவா இருக்கிறான். அவன் காலையில் இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல அவனுக்கே ஆண்டு அவனோட கூட சில காரியங்கள் பேசுவதற்கு இந்த காஸ்பல் உறுதுணையாக இருந்தது. அந்த தம்பி பாத்தீங்கன்னா போஸ்னு ஒரு தம்பியை நான் காலையில் 5:50 பார்த்தேன். ஒரு வாலிப மகன், அருமையான இந்த சகோதரனை போல இருக்கிறாரு, பின்னால இருக்கிறாருல அந்த சகோதரனை போல இருக்கிறாரு. 5:55 நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னை அதிகமாய் ஒருவர் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியுமா நான் கேட்டேன். அவன் சொல்லும் போதே அவன் அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா? உண்மையா நேசிப்பதற்கு யாருமே இல்லை. ஒரு மாயமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உன்னை அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையில நீ ஒரு தூரத்து ஒரு பட்டணத்துல இருந்து ஒரு தேசத்துல இருந்து இந்த இடத்துல நீ வந்திருக்கிற. ஒரு சில நபரை நீ இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற. உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல ஒரு ஆபத்துல இருந்து உன்னை தப்பித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லும் போது அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளுக்காக ஏங்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளுக்காக, இன்னைக்கு அநேக புறஜாதி ஜனங்கள் வார்த்தைகளுக்காக ஏங்குறாங்க. நம்ம தான் பிரயாசப்பட மாட்டேங்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று தீமோத்தேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில உறுதியா பிடித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வோமானா, அப்படி அன்பை நம்ம ருசி பார்க்கிறவளா இருந்தா நம்ம ஆண்டவரை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். நீங்க எத்தனை வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பாஸ்டர் வந்தாங்க, ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க, இல்ல எங்க சபை பாஸ்டர் வாரம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணினாங்க, ஏதோ அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு அநேக செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள வேசித்தனம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாய் அதிகமாய் செபித்தா அந்த இடத்துல தன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு சீக்கிரத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இனி உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காதபடி அந்த சுயநல ஜெபத்தை தூக்கி போட்டுட்டு மற்றவர்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு வாலிப மகள் இருக்கிறா அப்படின்னா அந்த மகளுக்காக நீங்கள் ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்க. வாலிப பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை போன்ற இருக்கிற வயது உள்ள உங்களுடைய காலேஜ்ல உங்களோட படிக்கிறவர்களா இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஹையர் செகண்டரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி ஒரு பனித்துளி ஒரு மழை பெஞ்சா எப்படி ஒரு வயல் நிலங்கள்ல அந்த பனித்துளி பார்க்கிறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்குதோ, அந்த வயல் நிலங்கள்ல மழை பெய்யும் போது பார்த்திருக்கிறீங்களா? அந்த வயல் நிலங்கள்ல அந்த மழை பெஞ்சு இருக்கும் போது அந்த பனித்துளி எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கிறதுக்கு அவ்வளவு ரம்மியமா பியூட்டியா இருக்கும். அதே போல நீங்க ஆண்டவருடைய கிருபை நீங்க பெற்றுக்கொண்டு அந்த கிருபைக்குள்ள வாழ்ந்துட்டு கொண்டு இருப்பீங்கன்னா உங்க வெளி பார்வைக்கும் மத்தியில உங்களுடைய வாழ்க்கை ஒரு பியூட்டியா இருக்கும். ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஆண்டவருடைய வழிநடத்தல நீங்கள் இருக்கும்போது அந்த வயல் நிலங்கள்ல இருக்கிற அந்த பனித்துளி எவ்வளவு பார்க்கறதுக்கு ரம்மியமா இருக்குதோ, அதே போல நீங்க ஆண்டவருடைய பார்வையில மாத்திரமல்ல உலக பார்வையிலையும் நீங்க அவ்வளவு அழகா விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நான் ரொம்ப அழுது ஜெபிச்சு, ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உடைக்கப்படுகிறாங்கப்பா, வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம சரியா ஜெபிக்காததுனாலதான் நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். மத்திய 24ஆம் அதிகாரத்துல
14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவுக்கு வரும். நல்ல கவனிங்க, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் என்ன பண்ணப்படுமா? பிரசங்கிக்கப்படும். அப்பதான் எழுப்புதல் வரும். இல்ல ரெவிவல் எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில. அதனால கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீ வாலிப மகளை நீ எழுந்து ஆண்டவருக்காக நீ எழும்ப விட்டா உனக்கு உரிய அந்த உக்கிரானத்த பதவியை இன்னொருத்தருக்கு கொடுத்து ஆண்டு அவங்களை கனப்படுத்த விரும்புவார். அப்போ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொல்றார். ஏதாவது இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ ஆராதிச்சோம், ஏதோ ஒரு காணிக்கை போட்டோம், ஏதோ ஒரு தசம பாக கொடுத்தோம் அப்படின்னு அல்லாதபடி அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் விரும்புவார். அது செகண்டரி. நீங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அமுக்கி நீங்க எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ, எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா முத நீங்க பரலோகத்துல ஆண்டு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்பாரு? ஆண்டவர் என்ன கேட்பாரு? எத்தனை ஆத்துமாக்களை சொல்லுங்களா வாயை திறந்து. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? தூங்குறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். விழித்திருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, நல்ல தெளிவா இருக்கிறீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். அப்போ ஆண்டவர் பரலோகத்துல கேட்பாரு, ஆண்டவர் எத்தனை ஆத்துமாக்களை எனக்கு சம்பாத்தியம் பண்ணுன, எத்தனை ஆத்துமாக்கள் இடத்துல போய் என்னுடைய ரட்சிப்பை நீ சொன்ன. ஆண்டவர் கேட்பாரு. நம்ம மேல விழுந்த கடமை. அம்மா வயதானவர்கள் இருக்கிறீங்க இந்த இடத்துல, நான் சொல்றேன், உங்களை போல இருக்கிற வயதானவர்களுக்கு இருக்கிற காலங்கள்ல அவங்க எத்தனை வருஷம் இந்த பூமியில இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்க வச்சுட்டு போகக்கூடிய சொத்து சம்பாத்தியம் இந்த உலகத்துல ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் நீங்க வைத்துக்கிற செல்வங்களோ லேண்டுகளோ அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லி ஆண்டவரோடு கூட வாழும் போது நீங்கள் விட்டு போறீங்களே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அதனால இந்த வயதான நாட்கள்ல உங்களை போல இருக்கிறவர்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த சபையை கர்த்தர் பக்தி விருத்தியாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இந்த இடத்துல கர்த்தர் சபையை அவர் விசாலமாக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த பெந்தேகோஸ்தே இந்த பிரேயர் ஹவுஸ ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலா, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் ஒரு விசலமான இடத்தை கொடுத்து அநேக வாலிப பிள்ளைகளும் இந்த இடத்துல ஒரு வாலிப பிள்ளைகளும் இந்த இடத்துல வாலிப தம்பிமார்களும் ஸ்டேஜ்ல அநேக வாலிப பிள்ளைகள் நல்ல வர்ஷிப் பண்ணி ஆராதிக்கிற ஒரு புதிய இடத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்ப நீங்க தான் இந்த இடத்துல ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இனிமேல ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன், இனிமேல ஒருத்தருக்கு 2 பேர் அப்படி கூட்டிக்கிட்டே நீங்க போகணும். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுரு ஒரே பிரசங்கத்துல அன்று 3000 பேர் தொடப்பட்டார்கள். அதே போல அன்று உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு நாளுக்கு நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை விலை மதிக்க முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு போறது கிடையாது. மண்ணுல இருந்து வந்தோம், மண்ணுக்கு தான் ஒரு நாள் நம்ம போக போறோம். இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. பக்கத்துல ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் வீட்டு பக்கத்துல ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் உறவுல, என் குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளை, என் குடும்பத்துல என் கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, மனைவி ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. நீங்க எத்தனை குடும்பங்கள் இருக்க தெரியுமா? அதனால ஆண்டுடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படியணும். இன்னைக்கு எப்படி ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டு குறிக்கிற மோரியா தேசத்துக்கு போய் அங்க போய் ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டு கொடுக்கும் போது அன்னைக்கு அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து வேலைக்காரர்களை 2 பேரை கூட்டிக்கிட்டு தகன பலியிடுவதற்கு வேண்டிய கட்டைகளை பிளந்து கொண்டு எப்படி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சானோ, அந்த கீழ்ப்படியும் போது ஆண்டு எப்படி ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
இந்த வசனம் அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனப்பாடமா நீங்க சொல்லலாம் அந்த வசனங்கள்லாம். வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க 18 வசனம் என்ன சொல்லுது? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அந்த 17 வசனத்துல சொல்லப்படுறது போல ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காதல வாங்கி மறு காதல் விடாதபடி நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அநேக ஆத்துமாக்கள் இடங்கொள்ளா மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார். அதுக்கு நீங்க உங்களை ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த பெண்டேகாஸ்டல் பிரேயர் ஹவுஸ்ல ஆண்டு உங்களை இந்த இடத்துல முன்குறிச்சு இருக்கிறார். அப்போ ஒரு ஆடு காணாம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஆடு கெட்டு போச்சுன்னா, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு ஆடை தேடி போக மாட்டோமா? அதனால ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ அப்படியே இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில. அப்படியே நம்ம ஜெபிச்சு எனக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்வார், இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன, அப்படியே நம்ம ஜெபிக்காதபடி நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஒரு பாலை தூக்கி நீங்க எப்படி ஆப்போசிட்ல போடுறீங்களோ அந்த பால் எப்படி ரிட்டர்ன் வருதோ அதே போல நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு அது ரிவர்ஸா வரும் உங்களுக்கு. அதனால இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமாய் ஜெபிக்கணும். இருக்கிற வாலிப பிள்ளைகளை நான் பார்த்து சொல்லுகிறேன், முன்னால இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், அதிகமா நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நான் இங்க இருக்கிற ஒரு வாலிப மகளை நான் பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். உங்க நாவல ஒரு பாடல்கள், அநேக பாடல்களை நல்ல வர்ஷிப் பண்ணக்கூடிய அனாயிட்டிங்க கர்த்தர் வைக்க விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளுக்கு அநேகர்களுக்கு நீங்க அடைக்கலமா அநேகர்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லும்படியான ஞானத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். சாலமோன் ஞானி எப்படி ஜனங்களுடைய நன்மை தீமை வகையறத்தக்க ஞானத்தை அவன் கேட்கும் போது ஆண்டவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்தை வைக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பிடிக்கணும். நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய வார்த்தைகளை பேசலாம், நிறைய இன்னைக்கு ஆலோசனை இல்லை. இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஆலோசனை இன்னைக்கு இல்லாத இன்னைக்கு ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள். அப்போ நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன ஆகுமா? லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுது அந்த வசனம்? நல்ல நிலத்துல விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்போ நல்ல நிலத்துல விழுந்த விதையா நம்ம விதைக்க வேண்டும். ஒருத்தருக்கு சுவிசேஷம் நான் சொல்றேன் அப்படின்னா நல்ல ஆழமா சொல்லி நல்ல விதைச்சு அவங்கள ஆண்டுக்குள்ள வழிநடத்தி இருக்கிறேன். எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது. முஸ்லீம் சகோதரர்களுக்கு சுவிசேஷம் பண்ணி அவங்களுக்கு பேப்டிசமும் கொடுத்துருக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். உண்மையா சொல்றேன், எசப்பா வாழ்றது ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இனி நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டு இப்படி நான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்க ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவருக்கு உண்மையா அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். வாலிப பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுங்க. இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. அருமையான சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில சில காரியங்கள், உங்க வாழ்க்கையில சில காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில காரியங்களை உங்களை கரெக்டா செய்ய முடியல. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க. இந்த சபைக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள வேற ஏதாவது சிந்தனைகளை சில நேரங்களை சத்துரு கொண்டு வரான். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில சில பயங்களை சத்துரு கொண்டு வருகிறார். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவனின் நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில
எல்லாம் தூக்கி போட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க கையில உயர்த்தி, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். இந்த பூமியில அநேக ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல என் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள் இந்த நாட்கள் இருக்கிறீங்க, அருமையான சகோதரர் இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்யணும்னு நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க திருமணம் ஆயிட்டீங்க, உங்க வாழ்க்கை, உங்களுக்கு திரும்ப பிள்ளைங்க இருக்காங்களா, என்ன பண்றாங்க? சரி, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு இன்னும் அதிகமா தேடி அநேகர்கள் நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிங்க. புதிய ஆத்மாக்கள் நீங்க இந்த சபைக்கு கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில உங்க குறைவுகள் கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க அநேக நாட்களாக ஒரு சில காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிரதர், இந்த காரியத்துல நான் ஒரு காரியத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு பொருள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு காண்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நான் வாங்க வேண்டும், உங்களாலவே நான் பண்றேன், என்னால முடியல. அதாவது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறான், ஆனா விளைய செய்கிற கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அநேக நாட்களாக ஒரு சில குறிக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவோ ஆசைகளை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க, ஆனா ஒரு குறிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு கட்டத்திலே தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல உன் அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை போல இருக்கிற பயப்படாதீங்க. நீங்க அப்படி சுவிசேஷன் சொன்னா அப்படி பயந்துகிட்டு நீங்க நிறைய பயம் 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 பயம். அவன் டெவில் பயங்கரமான இன்டெலிஜென்ட். நம்ம பயந்தோம் எந்த காரியத்துல நல்லா கவனிங்க, எந்த காரியத்துல நீங்க பயந்தீங்கன்னா உங்க பயத்தை வச்சு அவன் டார்கெட் பண்ணுவான். நீங்க பயப்படுறது அவனுக்கு தெரியும். இல்ல நான் நல்ல இதா இருக்கிறேன். நீங்க நிறைய பேர் என்ன இடத்துல சொல்லுவாங்க, எத்தனையோ வார்த்தைகளை நான் கேட்கிறேன் பிரதர், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறேன், நல்ல அபிஷேகத்துல நிரம்பி நான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, இந்த உலகத்துல இருக்கிறவனே காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். அதனால ஆண்டுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அதனால நீங்க இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் பாவிகளை ரட்சித்திருக்க வந்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆத்மாக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் உலகத்துல விக்கிரங்கள், அருவருப்பான காரியங்கள், அதெல்லாம் மாறணும். ஒரு இடத்துல எப்படி ஒரு குப்பை இருக்குதோ அந்த இடத்துல அந்த குப்பையை பார்த்துட்டு, இப்போ ஒரு இடத்துல குப்பை இருக்கு, ரோட்ல எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை தோளத்தை போட்டு போடுறான்னா நம்ம அதை கவனிக்காம போனா என்ன பண்ணுவான்? அது விழுந்து வலிக்கு மண்டை உடஞ்சிரும். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கவனிக்காம போய் இன்னைக்கு நிறைய விழுந்து மண்டை உடஞ்சி இன்னைக்கு பாவத்துக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் வியாதிக்குள்ளேயும் மரணத்துல விழுந்து கிடக்குறாங்க. நீங்க அதை பார்த்து அதை எடுத்து நீங்க போடும்போது அதுல ஒரு ஆபத்துல இருந்து அந்த நபர் தப்பிக்கப்படுகிறார். அதே போல நீங்க பாவத்துல விழுந்து கிடக்கிற ஜனங்கள் மத்தியில உங்கள் ஆண்டுடைய வார்த்தைகள் விதைக்கும் போது, அது நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் விதைக்கும் போது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவருடைய முகம் நீதி, அதாவது அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவருடைய கண்கள் பூலோகம் எங்கும் அவருடைய கண்கள் சுத்தி வருகிறது. ஆனா இந்த வசனத்துல அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. செம்மையானவன என்ன? செம்மையானவன என்ன? செம்மைனா என்னது? செம்மையானவன என்று சொல்லும் போது முழுமையா ஒரு காரியத்தை, செம்மைங்கிறது ஒரு முழுமை. அப்போ நம்ம கரெக்டா ஆண்டுடைய வார்த்தையின்படி நடந்து, உபாகமம் 28:14 சொல்லப்படுவது போல ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, உபாகமம் 28:14 14 அதிகாரம் ஆசீர்வாதத்தை குறிக்குது இல்லையா? 14 வசனம் சாபத்தை குறிக்குது.
அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழும்போது, ஆண்டுடைய வாழ்க்கை நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழும்போது தான் அது செம்மையானவர்களாய் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் ஆண்டவர் நோக்கமா இருந்து பெரிதான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். அதனால கடந்த வாழ்க்கையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க எழுந்திருந்துங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருந்தேன். 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். நீங்க எழுந்திருங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இருதயத்துல கை வச்சு, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கேன், ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. நீங்க உண்மையா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அதிசயங்களை, ஒரு புதிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இதுவரைக்கும் உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றாம இருந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹம்பிளா தாழ்த்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி கர்த்தர் பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எவ்வளவு அன்பு மேல வச்சிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, எவ்வளவு அன்பு வச்சதுனால அந்த இடத்துல நிக்கிறேன். ஆண்டவரே, உங்க அன்பை நான் அறிஞ்சு இன்னும் மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்கப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு விஷயம் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேட்டிமையானவனை தூரமாய் பார்க்கிற தேவன், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. இப்படியே சபை இருக்க கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, சபை இப்படி இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ அன்னைக்கு குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. என் சபை ஆண்டவரே வளரணும்ப்பா. ஆத்துமாக்கள் ஆண்டவரே கொள்ளை பொருளா அந்த சபை ஆண்டவரே இங்க வரணும்ப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நான் சுயநலமா ஜெபிச்சிட்டேன். என் வாழ்க்கையில நான் சுயநலமா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு இந்த காதல் வாங்கி மறுகாதல் விடக்கூடாது. கண்ணை மூடி என்ன பார்க்காதீங்க. அன்பு தாயார், கண்ணை மூடி நல்ல நீங்க என்ன பார்க்க வேண்டாம். நீங்க கண்ணை மூடி, ஆண்டவரே அப்பா நான் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க அன்பை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன்ப்பா. இனி நான் சுயநலமா இருக்க கூடாது ஆண்டவரே. இனி நான் மற்றவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவரே சபைகள் அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டது போல ஆண்டவரே என் சபையில ஆண்டவரே ஆடுகள் ஆண்டவரே வரணும்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க ஆண்டவரே. என் வீட்டு பக்கத்துல ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, என் சகோதரர் ரட்சிக்கப்படாம இருக்கிறான், என் சகோதரி ரட்சிக்கப்படாம இருக்கிறா, என் வாலிப மகா, என் காலேஜ்ல ஒப்புக்கொடு மகா, காலேஜ்ல என் பிள்ளைங்க எத்தனையோ பேர் தப்பான காரியத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க வாலிப பிள்ளைகள் தப்பான மனமோட போக்க போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒப்பு கொடுங்க வாயை திறந்து. இயேசுவே மனம் இறங்குங்கப்பா, இயேசுவே மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார். ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. அவர் அபிஷேகம் உங்க மேல ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நீங்க அறியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் நான் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன்ப்பா ஆண்டவரே. நான் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன்ப்பா ஆண்டவரே. நீங்க ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நீங்க வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுங்க. அல்லது கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத கண்டிராத அற்புதத்தை உன் நடுவிலே நான் செய்வேன். இனி தீங்கை காணாதிருப்பார் ஆண்டவர் சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க மகா, ஒப்பு கொடு மகனே, ஒப்பு கொடு ஆண்டவர். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் சும்மா இருந்துட்டேன்ப்பா ஆண்டவரே. ஆத்மா ஆதாயம் பண்ணாம இருந்துட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். பிதாவானவர் என் பிள்ளை என்ன அறிஞ்சி என் மகனை நான் கொடுத்தேனே அறிஞ்சி இன்னும் நான் சுயநலமா ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாளே.
நீங்க எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்களே, ஜனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே, கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே. நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்க வாயை விரிவாய் திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டு ஒப்பு கொடுத்து நீங்க செபிக்கும் போது, நீங்க ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. நீங்க சைலண்டா, நீங்க அந்நிய பாஷையில கூட பேச வேண்டாம், அபிஷேகத்துல நீங்க நிரம்ப வேண்டாம். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, வானத்துக்கு நேராக சிங்காசனத்தில் இருக்கிற யூத ராஜசிங்க நம்ம ராஜா இருக்கிறார், அவரை நோக்கி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்க தலையை அபிஷேகத்துல நிரப்ப விரும்புகிறார். இது உங்க குடும்பத்துல என் பிள்ளைக்காக நான் கண்ணீரோடு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒரு தாயர் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு என் பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன். என் மகன் குடிக்கிறான், இந்த குடியிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனிக்காக நான் காத்திருக்கிறேன், என் கர்ப்பத்தின் கனிக்காக எத்தனையோ வருஷம் காத்திருக்கிறேன். நீங்க ஜெபிங்க, கர்ப்பத்தின் கனி ஆண்டு கொடுக்க விரும்புகிறார். வீடு கட்ட வேண்டும், வீடு சில நிலுவையில் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் சகோதரி ஆண்டு பார்த்து சொல்லுகிறார். எல்லா ஆண்டு மேல கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. ஆண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ உனக்காக நீ அழாத, ஒரு கண்ணீரை நான் காண்கிறேன், நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களுக்காக பாரப்படுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நெகமியாக்குள்ள இருந்த பாரம் ஆண்டவரே எனக்கு இருக்கட்டும், இருதயத்துல கை வைங்க. ஒரு கையை வானத்துக்கு நேராக, ஒரு கையை இருதயத்துல கை வச்சு உண்மையா ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினா நீங்க அழுது ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னை புத்தியும் கூர்மையுமான எந்திரமான பற்களை நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். உன்னை அற்பமாய் பார்க்கிற உறவுகள் மத்தியில ஒரு கோப்பையினால் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, எனக்கு ஞானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, நான் குப்பையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவனையும் சிறியவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பலவான்களை அல்ல, பலவீனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒன்றுக்கும் உதவாத உண்மை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஒப்புக்கொடு. ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறப்பா சொல்லுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வெளிப்பாட்டை, ஒரு புதிய ரெவலேஷனை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தரின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் செபிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு தேவ சமாதானம் நிரப்பட்டும். ஆண்டவரே ஒரு தேவ சமாதானம் நிரப்பட்டும். அப்பா ஆண்டவரே வயிற்று பகுதியில் எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, வயிற்று பகுதியில் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். இப்போது அந்த பலவீனங்கள் இப்போது உங்க சரீரத்திலிருந்து விலகுது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இருப்பினால்னா நல்ல ஆண்டவருக்கு நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல அபிஷேகத்துல நல்ல கரங்களை தட்டி அப்படிப்பட்டவர்கள் இருப்பினால கரங்களை தட்டி அவர்கள் மாத்திரம் நல்ல நீங்க துதிங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது, ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நல்ல ஆண்டவர் துதிங்க. இப்போது ஒரு விடுதலை, இப்போது ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இப்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவர் இந்த சபை இன்னும் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவர் இந்த சபையில அனுதினமோ ஆண்டவரே ஒரு தூபப்பா, ஆண்டவரே ஒரு பலிபீடம் எரிஞ்சு கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே அநேக ஆத்மாக்கள், அநேக கூட்டங்கள், வாலிபர் கூடுகை, ஆண்டவரே ஊழியர்கள் கூடுகை, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடக்கட்டும். ஆண்டவரே அவன் ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வந்த பிள்ளைகள் வந்த விதமாய் ஆண்டவரே திரும்பி போகாதபடி ஒரு புதிய அபிஷேகத்தோடும் ஒரு புதிய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இவர்களை நீர் மகிமையாய் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அடியின் பிரயோஜனம் உள்ள ஊழியன் அடியை மறைத்து நீர் வழிபடும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்திற்கும் அவரை ஆசீர்வாதமா
மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருக்கு விரோதமாய், அவருடைய குடும்பத்திற்கு விரோதமாய், அவருடைய ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பறந்து விரிந்து கிடக்கிற இந்த தேசத்திலே கர்த்தருக்காக தூசியை போல பறந்து ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருக்காக தேவ ராஜ்யத்திற்காக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வல்லமை நிறைந்த கருவியாக அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருக்குள்ளாக இருக்கிறதான அபிஷேக வல்லமை இன்னும் அருமையானது. பிரதருக்குள் இருக்கிற அபிஷேக வல்லமை வரங்கள் அதிகமாய் பிரகாசிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கு தேவன் நம்முடைய மகனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவர் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வையும் ஒரு எழுப்புதலையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சபை தூங்கிக் கொண்டு நாங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்ம ஆதாயம் செய்ய, உணர்வுள்ள இருதயத்திலே தேவன் கிரியை நடப்பிக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடக்கிறதான 9 மணி ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும். கிளை சபைகள் நடக்கிற 8 மணி ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடந்து போகும் பொழுது தேவனுடைய அளவற்ற கிருபை, சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லா துதி கன மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாழ்த்தி வறுமையாக்கி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உன்னதர், பரிசுத்தர், மாறாதவர், மாசற்றவர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாதாவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர். கர்த்தாவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே உடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிரியைகளை நடப்பித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். பரலோகம் திறந்து தூதை தேவன் எங்களுக்கு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. சபையானது கர்த்தாவை தூங்கிக் கொண்டு நாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கிற, ஆத்ம ஆதாயம் செய்கிற சபையாக கர்த்தாவை நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொருத்தருடைய உணர்வுள்ள இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. நாதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இப்படி மாறாத கிருபையில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உள்ளதான ஆராதனைகளை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. 9 மணி ஆராதனையை கர்த்தாவே முற்றிலுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. 4 மணி ஆராதனை நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிளை சபைகள் நடக்கிறதான கர்த்தாவே 8 மணி ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படும் கர்த்தாவே. நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த முடியாத மண்டாடி ஜெபிக்கிறோம். அன்று இதெல்லாம் ஆத்துமாக்களை கிளை சபைகளை கொண்டு வந்து, புதிய குடும்பங்களை கொண்டு வந்து நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராகவே. துதிக்கிற கர்த்தாவே. விசேஷமாக சென்னை பட்டணத்திலிருந்து கொண்டு வந்ததான அருமையானவருடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக உடைய மகனை நீர் மாற்றுவீராக. தேவ கிருபையில் அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே சகல ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து பொறுப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அவரை இன்னும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அபிஷேகித்து நாமத்திற்கு மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பிகரத்தில் அடியார்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உலகமெங்கும் உள்ளதான சகல பரிசுத்தவான்களோடு கூடி வந்ததான எல்லா தேவ பிள்ளைகளோடும் வர தடைப்பட்ட யாவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.